ஓம் சாந்தி. 23/12/2025. இனிமையான குழந்தைகளே, ஈஸ்வரிய சேவை குறித்து எடுக்கக்கூடிய சங்கல்பம் சுத்தமான சங்கல்பம் அல்லது நிர்சங்கல்பம் என்றுதான் சொல்லப்படும். வீணானது அல்ல. கேள்வி: பாவ கர்மங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு எந்த கடமையையும் செய்து கொண்டிருந்தாலும் பற்றற்று இருக்க வேண்டும். பதில்: நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஆனால் அலௌகீக ஈஸ்வரிய கண்ணோட்டத்தில் செய்யுங்கள். அவர்கள் மீது பற்றுதலின் உணர்வு சென்றுவிடக் கூடாது. ஒருவேளை ஏதாவது விகார சம்பந்தத்தின் மீது சங்கல்பம் சென்றாலும் கூட அது பாவ கர்மம் ஆகிவிடும். ஆகையால் பற்றற்றவராகி கடமைகளை பின்பற்றுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய முயற்சியை செய்யுங்கள். ஓம் சாந்தி. இன்று குழந்தைகளாகிய உங்களுக்கு சங்கல்பம், விகல்பம், நிர்சங்கல்பம் அல்லது கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மம் பற்றி புரிய வைக்கப்படுகிறது. இங்கே இருக்கும் வரை உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாகி கொண்டுதான் இருக்கும். எண்ணத்தை உருவாக்காமல் எந்த மனிதரும் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. இப்பொழுது இந்த எண்ணங்கள் இங்கும் இருக்கும், சத்யுகத்திலும் இருக்கும் மற்றும் அஞ்ஞான காலத்திலும் உருவாகும். ஆனால் ஞானத்திற்கு வந்ததால் எண்ணங்கள் சாதாரணமான எண்ணங்கள் அல்ல. ஏனென்றால் நீங்கள் பரமாத்ம சேவைக்காக நிமித்தமாகி உள்ளீர்கள் எனும் பொழுது யஜ்யத்தை குறித்து நடக்கும் சங்கல்பம் சங்கல்பம் அல்ல, அது நிர்சங்கல்பம். மற்றபடி நடக்கும் பயனற்ற வீணான எண்ணங்கள், அதாவது கலியுகத்தின் உலகம் மற்றும் கலியுகத்தின் நண்பர்கள், உறவினர்கள் குறித்து நடப்பவை விகல்பம் என்று கூறப்படுகிறது. அதன் மூலம்தான் பாவ கர்மங்கள் நடக்கிறது மற்றும் விகர்மங்களின் மூலம் துக்கம் கிடைக்கிறது. மற்றபடி யஜ்யத்தை குறித்து அல்லது சேவையை குறித்து உருவாகக்கூடிய எண்ணங்கள் அது நிர்சங்கல்பம் ஆகும். சேவையை குறித்து சுத்தமான எண்ணங்கள் எழலாம். பாருங்கள், பாபா குழந்தைகளாகிய உங்களை கவனித்துக் கொள்வதற்காக இங்கே அமர்ந்துள்ளார். அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொருட்டு தாய் தந்தையின் எண்ணத்துடன் கண்டிப்பாக நடக்கவே செய்கிறது. ஆனால் இந்த சாதாரண சங்கல்பம் இதால் விகர்மம் ஆவதில்லை. ஆனால் ஒருவேளை யாருடைய எண்ணமாவது விகார சம்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கிறது என்றால் அது விகர்மமாக ஆகிவிடுகிறது. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார், நண்பர்கள், உறவினர்களின் சேவைகளை செய்யுங்கள். ஆனால் அலௌகீகமான ஈஸ்வரிய பார்வையின் மூலம் செய்யுங்கள். மோகத்தின் பற்று இருக்கக்கூடாது. பற்றற்றவராகி தனது கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் யார் இங்கே இருந்து கொண்டிருந்தாலும் கர்ம சம்பந்தத்தில் இருந்தபடியே அதனை விளக்க முடியாவிட்டாலும் கூட அவர்கள் பரமாத்மாவை விடக்கூடாது. தந்தையின் கை பற்றியபடி இருந்தால் ஏதாவது ஒரு பதவியை அடைந்து விடுவார்கள். தனக்குள் ஏதாவது விகாரம் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் இப்பொழுது அறிவார்கள். ஒருவேளை ஒரு விகாரம் இருந்தாலும் கூட அவர்கள் உடல் உணர்வு உடையவர்களாக தான் இருப்பார்கள். யாருக்குள் விகாரங்கள் இல்லையோ அவர்கள் ஆத்ம அபிமானி ஆவார்கள். யாருக்குள் எந்த ஒரு விகாரம் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டனையை அடைவார்கள். மற்றும் விகாரங்கள் இல்லாமல் இருப்பவர்கள் தண்டனைகளிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். பாருங்கள், ஒரு சில குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் காமம் இல்லை, கோபம் இல்லை, பேராசை இல்லை, மோகம் பற்றுதல் இல்லை. அவர்கள் சேவையை நல்ல விதமாக செய்ய முடியும். இப்பொழுது அவர்களுடைய நிலை மிகவும் ஞான விஞ்ஞானமயமானதாக உள்ளது. அந்த விதமாக நீங்கள் அனைவர்களும் கூட அவர்களுக்கு ஓட்டளிப்பீர்கள். இப்பொழுது இதை நான் தெரிந்திருப்பதை போல குழந்தைகளாக
குழந்தைகளாகிய நீங்களும் அறிவீர்கள். நல்லவர்களை நல்லவர்கள் என்று சொல்வோம். யாருக்குள் சிறிதளவு குறைபாடு உள்ளதோ அவர்களுக்கு அனைவரும் அதே போலதான் ஆதரவு அளிப்பார்கள். யாருக்குள் ஏதாவது விகாரம் இருக்குமோ அவர்கள் சேவை செய்ய முடியாது என்பதை இப்பொழுது நிச்சயம் செய்ய வேண்டும். யார் விகாரமற்றவர்களோ அவர்கள் சேவை செய்து மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்க முடியும். ஆகையால் விகாரங்களின் மீது முழுமையாக வெற்றி பெற வேண்டும். விகல்பங்களின் மீது முழுமையான வெற்றி பெற வேண்டும். இறைவனின் பெயரால் செய்யும் எண்ணங்கள் எதிர்மறை விளைவுகள் அற்றது என கூறப்படும். உண்மையில் மனதில் எந்த ஒரு எண்ணமுமே நடக்காமல் துக்கம் மற்றும் சுகத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பதை நிர்சங்கல்பம் எனலாம். இறுதியில் நீங்கள் கணக்கு வழக்கை முடித்துக் கொண்டு சென்று விடும் பொழுது அங்கே துக்கம் சுகத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எந்த எண்ணங்களும் எழாது. அந்த சமயத்தில் கர்மம் அகர்மம் இரண்டிலிருந்தும் கடந்த நிலையில் இருப்பீர்கள். இங்கே உங்களுடைய சங்கல்பம் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் நீங்கள் முழு உலகை சுத்தம் செய்வதற்காக நிமித்தமாக ஆகியுள்ளீர்கள் எனும் பொழுது அதற்காக உங்களுடைய சுத்தமான எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். சத்தியுகத்தில் சுத்தமான எண்ணங்களே இருப்பதால் சங்கல்பம் தீய விளைவை ஏற்படுத்தும் சங்கல்பம் அல்ல. கர்மங்கள் செய்தாலும் கூட கர்ம பந்தனம் ஏற்படாது. புரிந்ததா? இப்பொழுது கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவை பற்றி பரமாத்மாதான் புரிய வைக்க முடியும். அவரே பாவ கர்மங்களிலிருந்து விடுவிப்பவர். அவர் இந்த சங்கம யுகத்தில் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் குழந்தைகளே, தன் மீது மிகவும் கவனம் வையுங்கள். தனது கணக்கு வழக்குகளை பார்த்தபடி இருங்கள். இங்கே நீங்கள் வந்திருப்பது கணக்கு வழக்குகளை முடிப்பதற்காக. இங்கு வந்த பிறகும் கூட கணக்கு வழக்கை அதிகரித்துக் கொண்டே சென்று தண்டனை கிடைக்குமாறு ஆகிவிடக்கூடாது. இந்த கர்ப்ப ஜெயிலின் தண்டனை குறைவானது அல்ல. இதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பாவ கர்மங்களின் மீது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். இப்பொழுது எந்த அளவு தவறான எண்ணங்களின் மீது வெற்றி பெற்றுள்ளீர்கள், எந்த அளவு இந்த நிர்சங்கல்பம் அதாவது துக்கம் சுகத்தில் இருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறீர்கள். இது குறித்து நீங்கள் தன்னை பற்றி புரிந்து கொண்டபடி இருங்கள். தன்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் மம்மா பாபாவிடம் கேட்கலாம். ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய வாரிசுகள் ஆவீர்கள். அவர்களால் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். நிர்சங்கல்ப நிலையில் இருப்பதன் மூலம் நீங்கள் தன்னுடையதை மட்டுமல்ல பிறருடைய விகர்மங்களையும் இல்லாமல் செய்துவிட முடியும். எந்த காமம் நிறைந்த மனிதர் உங்கள் முன்னால் வந்தாலும் அவர்களுக்குள் உள்ள விகாரம் நிறைந்த சங்கல்பம் நிறைவேறாது. யாராவது தேவதைகளின் முன்பாக சென்றால் எப்படி அமைதி அடைந்து விடுகிறார்களோ அப்படி நீங்களும் கூட குப்தமான விதத்தில் தேவதைகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பாக கூட பிறருடைய விகாரம் நிறைந்த எண்ணங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் பல காமம் நிறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய விகாரம் நிறைந்த எண்ணங்கள் சிறிது நடந்தாலும் கூட நீங்கள் யோக யுக்தமாகி நின்று இருந்தீர்கள் என்றால் அது உங்கள் மீது போர் செய்ய முடியாது. குழந்தைகளே, நீங்கள் பரமாத்மாவிடம் உங்களது பாவ கர்மங்களின் ஆகுதியை கொடுக்க இங்கே வந்துள்ளீர்கள். ஆனால் ஒரு சிலர் இன்னும் கூட விதிப்படி அர்ப்பணம் அளிக்கவில்லை. அவர்களின் நினைவு பரமபிதா பரமாத்மாவுடன் இணைக்கப்படவில்லை. முழு நாளும் புத்தியின் நினைவு அலைந்தபடியே இருக்கிறது. அதாவது ஆத்ம அபிமானி ஆகவில்லை, தேக அபிமானி ஆவதால் பிறருடைய சுபாவத்தில் வந்து விடுகிறார்கள். அதன் காரணமாக பரமாத்மாவிடம் அன்பை நிலையாக வைக்க முடிவது இல்லை.
அதாவது பரமாத்மாவின் சேவை செய்யும் அதிகாரியாக ஆக முடிவதில்லை. ஆகவே யார் பரமாத்மாவிடம் சேவை பெற்றுக்கொண்ட பிறகு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள்தான் என்னுடைய உறுதியான குழந்தைகள். அவர்களுக்கு மிகவும் உயர்ந்த பதவி கிடைக்கும். இப்பொழுது பரமாத்மா அவரே வந்து உங்களுடைய தந்தை ஆகி இருக்கிறார். அந்த தந்தையை சாதாரண ரூபத்தில் இருப்பதை அறிந்து கொள்ளாமல் எந்தவிதமான சங்கல்பம் செய்தாலும் விநாசத்தை அடைந்தது போல் ஆகும். இன்னும் 108 ஞான கங்கைகள் முழுமையான நிலையை அடைய போகும் அந்த நேரம் வர உள்ளது. மற்றபடி படிக்காதவர்களாக ஆகி போனவர்கள் தன்னையே வீணடித்துக் கொள்வார்கள். யாராவது இந்த ஈஸ்வரிய யஜ்யத்தில் மறைத்து வைத்து வேலை செய்தார்கள் என்றால் அவர்களை அனைத்தும் அறிந்த பாபா பார்த்து கொண்டே இருப்பார். அவர் பிறகு தனது சாக்கார சுரூபத்தில் உள்ள பாபாவிற்கு டச் செய்வார், அவர்களை எச்சரிப்பதற்காக. எனவே எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. தவறுகள் ஏற்படத்தான் செய்கின்றன. ஆனாலும் அவைகளை பற்றி தெரியப்படுத்தும் பொழுதுதான் தப்பிக்க முடியும். ஆகையால் குழந்தைகளே, எச்சரிக்கையுடன் இருங்கள். குழந்தைகள் முதலில் நான் யார், குறிக்கோள் என்ன என தன்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்பது ஷரீரத்தை குறிப்பது அல்ல. நான் என ஆத்மாவை சொல்கிறோம். ஆத்மாவாகிய நான் எங்கிருந்து வந்தேன்? யாருடைய குழந்தையாக இருக்கிறேன்? நான் ஆத்மா, பரமபிதா பரமாத்மாவின் குழந்தை என ஆத்மாவிற்கு தெரியும் பொழுது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். தந்தையின் தொழில் என்ன என தெரிந்து கொள்ளும் பொழுது குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி வருகிறது. எதுவரை சிறியவர்களாக இருக்கிறார்களோ, தந்தையின் தொழிலை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அதுவரை மகிழ்ச்சி இருக்காது. பெரியவராக ஆக ஆக தந்தையின் தொழிலை பற்றி தெரிந்து விடுகிறது. அப்பொழுது அந்த போதை, அந்த மகிழ்ச்சி ஏறி விடுகிறது. ஆக முதலில் அவருடைய தொழிலை பற்றியும், நம்முடைய பாபா யார், அவர் எங்கே வசிக்கிறார் எனவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அவருக்குள் ஐக்கியமாகி விடும் என்று சொன்னால் ஆத்மா விநாசமாவது என ஆகிவிடும். அப்பொழுது மகிழ்ச்சி யாருக்கு வரும்? உங்களிடம் யாராவது புதிய மாணவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை கேட்க வேண்டும். நீங்கள் இங்கே என்ன படிக்கிறீர்கள்? இதன் மூலம் என்ன பதவி கிடைக்கிறது? அந்த கல்லூரியில் படிப்பவர்கள் சொல்வார்கள், நாங்கள் மருத்துவர் ஆகிக் கொண்டிருக்கிறோம், பொறியாளர் ஆகிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அல்லவா? இங்கும் கூட மாணவர்கள் சொல்வார்கள், இது துக்கத்தின் உலகம், இது நரகம் அல்லது பிசாசுகளின் உலகம். அதற்கு நேர்மறையானது சொர்க்கம் அல்லது தெய்வீக உலகம். அதனை சொர்க்கம் என சொல்கிறோம். இது அந்த சொர்க்கம் அல்ல, இது நரகம் அல்லது துக்கத்தின் உலகம், பாவ ஆத்மாக்களின் உலகம் என்பதை அனைவரும் அறிவார்கள், புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் எங்களை புண்ணிய ஆத்மாக்களின் உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என அவரை கூப்பிடுகிறார்கள். ஆக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகள், பாபா நம்மை அந்த புண்ணிய ஆத்மாக்களின் உலகிற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிவார்கள். ஆகவே வரக்கூடிய புதிய மாணவர்கள் குழந்தைகளிடம் கேட்க வேண்டும், குழந்தைகளிடம் விளக்கி கூற வேண்டும். அவர்கள் தம்முடைய ஆசிரியரின் அல்லது தந்தையின் தொழிலை பற்றி சொல்ல முடியும். தந்தை தம்மை பற்றி தாமே பெருமையடித்துக் கொள்ள மாட்டார். ஆசிரியர் தம் மகிமையை தாமே சொல்வாரா என்ன? அதை பற்றி மாணவர்கள் இவர் இப்படிப்பட்ட ஆசிரியர் என சொல்வார்கள். அப்பொழுது மாணவர் ஆசிரியரை வெளிப்படுத்துவார் என சொல்வார்கள்.
குழந்தைகளாகிய நீங்கள் இவ்வளவு கோர்ஸ் படித்து வந்துள்ளீர்கள். உங்களுடைய வேலை புதியவர்களுக்கு புரிய வைப்பது. மற்றபடி BA MA கற்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் அமர்ந்து சொல்லிக் கொடுப்பாரா என்ன? சில மாணவர்கள் நல்ல புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை படிக்க வைப்பார்கள். அவர்களில் மாதா குரு மிகவும் புகழ் வாய்ந்தவர். இவர் தெய்வீக தர்மத்தின் முதல் தாய். அவரை ஜெகதம்பா என கூறுகிறோம். தாய்க்கு அதிகமான மகிமை உள்ளது. வங்காளத்தில் காளி, துர்கா, சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி என்ற இந்த 4 தேவியருக்கு அதிகமாக பூஜை செய்கிறார்கள். இப்பொழுது அந்த 4வரின் தொழிலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். லக்ஷ்மி செல்வத்தின் தேவியாக இருக்கிறார். அவர் இங்கேதான் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். மற்றபடி காளி, துர்கை முதலான பெயர்கள் அனைத்தும் இவருக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை 4 மாதர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 4 கணவன்மார்களும் இருக்க வேண்டும். இப்பொழுது லக்ஷ்மியின் கணவர் நாராயணன் பிரசித்தமாக உள்ளார். காளியின் கணவர் யார்? சங்கரரை பார்வதியின் கணவர் என்று கூறுகிறார்கள். பார்வதி காளி அல்லவே. பலர் காளியை பூஜை செய்கிறார்கள், தாயை நினைவு செய்கிறார்கள். ஆனால் பிதாவை பற்றி தெரியாது. காளிக்கு ஒன்று கணவராவது இருக்க வேண்டும் அல்லது தந்தையாவது இருக்க வேண்டும். ஆனால் இது யாருக்கும் தெரியாது. உலகம் ஒன்றுதான். அது ஒரு சமயம் துக்கத்தின் உலகமாகவும் நரகமாகவும் ஆகிவிடுகிறது. அதுவே பிறகு சத்தியுகத்தில் மலர் தோட்டம் அல்லது சொர்க்கமாக ஆகிறது என நீங்கள் புரிய வைக்க வேண்டும். லக்ஷ்மி நாராயணரும் கூட இந்த சிருஷ்டியில்தான் சத்தியுகத்தின் சமயத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தார்கள். மற்றபடி சூட்சுமமாக லக்ஷ்மி நாராயணர் இருக்கும் வைகுண்டம் எதுவும் கிடையாது. அவர்களின் சித்திரங்கள் இங்குதான் உள்ளன. ஆகவே கண்டிப்பாக இங்குதான் ராஜ்யம் செய்து சென்றனர். விளையாட்டு அனைத்தும் இந்த சாக்கார உலகத்தில் நடக்கிறது. வரலாறு, புவியியல் இந்த ஸ்தூல உலகத்தின் உடையது ஆகும். சூக்ஷ்ம வதனத்தின் வரலாறு, புவியியல் என எதுவும் கிடையாது. ஆனால் அனைத்து விஷயங்களையும் விட்டு நீங்கள் புதிய மாணவர்களுக்கு தந்தையை பற்றி கற்றுத்தர வேண்டும். பிறகு ஆஸ்தியை பற்றி புரிய வைக்க வேண்டும். தந்தைதான் இறைவன், அவர் பரமாத்மா ஆவார். எதுவரை இதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை பரமாத்மாவின் மீது அந்த அன்பு ஏற்படுவதில்லை, அந்த மகிழ்ச்சி வருவதில்லை. ஏனென்றால் முதலில் தந்தையை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவரது தொழிலை பற்றி தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியில் வருவார்கள். ஆக இந்த முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி உள்ளது. இறைவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர், ஆனந்த சொரூபமானவர். அவருடைய குழந்தைகள் நாம் எனும் பொழுது அந்த மகிழ்ச்சி ஏன் வரக்கூடாது? அந்த குதூகலம் ஏன் ஏற்படுவதில்லை? நான் கடவுளின் குழந்தை, நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மாஸ்டர் பகவான். அந்த மகிழ்ச்சி வருவது இல்லை என்றால் தன்னை குழந்தை என புரிந்து கொள்ளவில்லை என பொருள். பகவான் எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை என ஆகும். சகஜமான விஷயம்தான். ஒரு சிலருக்கு இந்த ஞானத்தை கேட்பதற்கு பதிலாக அமைதி பிடித்திருக்கிறது. ஏனென்றால் ஞானத்தை கூட எடுக்க முடியாத நிலையில் பலர் உள்ளனர். அவ்வளவு நேரம் எங்கே இருக்கிறது? இந்த தந்தையை பற்றி மட்டும் தெரிந்து கொண்டு அமைதியில் இருந்தால் கூட அதுவும் நல்லதே. துறவிகள் கூட மலைகளின் குகைகளில் சென்று பரமாத்மாவின் நினைவில் அமர்கிறார்கள். அப்படி பரமபிதா பரமாத்மாவின் அந்த பரம ஒளியின் நினைவில் இருந்தால் கூட
நல்லதுதான். அவருடைய நினைவில் துறவிகள் கூட விகாரமற்றவர்கள் ஆக முடியும். ஆனால் வீட்டில் அமர்ந்தபடி நினைவு செய்ய முடியாது. அங்கே குழந்தை குட்டிகளின் மீது மோகம் பற்றுதல் ஏற்பட்டபடி இருக்கும். ஆகையால் துறவரம் செய்கிறார்கள். தூய்மையாக ஆனவராகிவிட்டால் அதில் சுகம் இருக்கிறது. துறவிகள் அனைவரையும் விட நல்லவர்கள். ஆதி தேவன் கூட துறவி ஆனார் அல்லவா? அவருடைய ஆலயம் முன்னால் உள்ளது. அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கீதையில் கூட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் துறந்து விடு என்று கூறப்பட்டுள்ளது. அவர்கள் துறவரம் செய்து விட்டால் மகாத்மா ஆகிவிடுகிறார்கள். இல்லறவாசியை மகாத்மா என சொல்வது முறையல்ல. உங்களையோ பரமாத்மா வந்து துறவரம் செய்ய வைத்தார். சுகத்திற்காக துறவு மேற்கொள்ளப்படுகிறது. மகாத்மாக்கள் ஒரு பொழுதும் துக்கம் மிக்கவர்களாக ஆவது இல்லை. ராஜாக்கள் கூட துறவரம் செய்யும் பொழுது கிரீடம் முதலானவற்றை வீசி எறிந்து விடுகிறார்கள். கோபிச்சந்த் என்பவர் துறவரம் செய்தது போல அதில் கண்டிப்பாக சுகம் இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் மறைத்து வைத்து செய்யக்கூடாது. பாப்தாதாவிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இரண்டாவது, மாணவர் ஆசிரியராகிய தந்தையை வெளிப்படுத்துபவர்கள் படித்ததை பிறருக்கு கற்றுத்தர வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியான இறைவனின் குழந்தைகள் இந்த நினைவில் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். வரதானம். விகாரங்கள் என்ற பாம்பை கூட படுக்கையாக ஆக்கிவிடக்கூடிய விஷ்ணுவிற்கு சமமாக எப்பொழுதும் வெற்றியாளர் கவலையற்றவராக இருப்பீர்களாக. விளக்கம். விஷ்ணுவின் பாம்பு படுக்கை என்று காண்பித்திருப்பது வெற்றியடைந்த குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ யோகி வாழ்க்கையின் நினைவார்த்தம். சகஜ யோகத்தின் மூலமாக விகாரங்கள் என்ற பாம்பு கூட அடிமையாகி விடுகிறது. எந்த குழந்தைகள் விகாரங்கள் என்ற பாம்புகளின் மீது வெற்றி அடைந்து அவற்றை தனது ஓய்வு படுக்கையாக ஆக்கி கொண்டு விடுகிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் விஷ்ணுவை போல மகிழ்ச்சியுடனும் கவலையற்றவராகவும் இருப்பார்கள். எனவே எப்பொழுதும் விகாரங்களை அடிமைப்படுத்தி இருக்கும் அதிகாரி ஆவேன் என்ற தனது சித்திரத்தை முன்னால் பாருங்கள். ஆத்மா எப்பொழுதும் ஓய்வான நிலையில் கவலையற்று இருக்கிறார். ஸ்லோகன். பாலகன் மற்றும் எஜமானன் என்ற தன்மையின் சமநிலை மூலமாக திட்டத்தை நடைமுறையில் எடுத்து வாருங்கள். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது நிறைந்தவர் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். தனது ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் சக்திக்கு சமிஞ்சை அளியுங்கள். குறிப்பு மூலமாக எப்படி வேண்டுமோ அப்படியே இந்த கர்ம இந்திரியத்தை இயக்கக்கூடியவராக வேண்டும். கர்ம இந்திரியங்களை வென்றவராக ஆனீர்கள் என்றால் இயற்கையை வென்றவராகி கர்மாத்தீத் நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்தவராகி பிறகு உலக ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் உள்ளேன் ஐயா, ஆம் ஐயா என்று கூறி நடக்க வேண்டும். ராஜ்ய அதிகாரிகளாகிய உங்களை எப்பொழுதும் வரவேற்று வணங்கியபடியே இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கர்மாத்தீத் ஆகிவிட முடியும். ஓம் சாந்தி.